உச்சத்தில் மனைவி இருக்கும் போதே அவரை திரைத்துறையிலிருந்து விலகுமாறு கணவர் சதாசிவம் கூறியதால் அதன் பிறகு மேடை கச்சேரிகளில் மட்டும்தான் இவர் பாடியிருக்கிறார். இசையரசி என்ன பாட வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் போன்ற அனைத்தையும் முடிவு செய்திருக்கிறார். கணவரின் மேல் அளவு கடந்த பாசத்தை கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுதும் இசையரசி சதாசிவம் இல்லாமல் பேட்டிகள் கூட கொடுக்க மாட்டார். பெரும்பாலான கேள்விகளுக்கு சதாசிவமே பதிலும் சொல்லுவார். அம்மா பதில் சொல்ல மாட்டார்களா என கேட்கப்பட்ட பொழுது, ஒரு ரோஜா அழகாக மலரும், ஆனால் அதனிடம் எப்படி இப்படி மலர்ந்தா என கேட்டால் அதற்கு சொல்ல தெரியாது. இவரும் அப்படித்தான், நன்றாக பாடுவார், எப்படி பாடினீர்கள் என்று கேட்டால் சொல்ல தெரியாது என்று கூறுவாராம் அவரது கணவர் சதாசிவம். எஸ். சுப்புலட்சுமி சதாசிவம் தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லாததால் அபித குசராம்பாளின் பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக நினைத்து பாசத்தை கொட்டி வளர்த்திருக்கிறார். 1941ஆம் ஆண்டு காந்திஜி இசையரசியின் வீட்டிற்கு வந்தபோது காந்தியின் விருப்பப்படி சில பாடல்களை பாடினார். அந்த சந்திப்பு நடந்த 3 மாதங்களில் காந்தி